ஏண்டா தம்பி, இந்த அரசியல்ல வர்றவங்களை பார்த்தா எனக்கு பழக்கமான அந்த கதையெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ கேட்டல? அந்த புதுசா வந்திருக்காரே தம்பி விஜய். அவர் வேட்பாளர்கள்லாம் தேறுவாங்களா? அட போப்பா. ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே கதையா தம்பி ஆட்டம் பாட்டத்தோட வந்தாரு. ஆனா வேட்பாளர் லிஸ்டை பார்த்தா ஆடிப்பட்டம் தேடி விதைக்காம அவசர கொடுக்கையா அள்ளி தெளிச்ச கதையா இருக்கு. ஊர் கூட்டத்தை பார்த்துட்டு ஓட்டு விழுந்துடும்னு நினைச்சா. அது பகல்ல கண்ட கனவு பலிக்காத கதைதான். பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த விதை முளைக்குமா இல்ல வெறும் சாவியா போகுமா. அப்புறம் அந்த முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை. அதை பத்தி என்னத்த சொல்ல. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா. போன முறை சொன்னதையே இன்னும் முழுசா செஞ்சு முடிக்கல. அதுக்குள்ள அடுத்த மூட்டையை அவிழ்த்து விடுறாரே. இது எப்படின்னா தம்பி, ஆனை வாய்க்கு போன கரும்பு மாதிரி அறிவிப்பெல்லாம் காதுக்கு கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா போன முறைதான் முழுசா செய்யல. இந்த முறையாவது முழுமையா செய்வாரான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது எட்டாக்கனிக்கு ஆசைப்பட்ட கதையாவே முடிஞ்சிடுமா இல்ல நிஜமாவே நடக்குமா? காலம்தான் சொல்லணும்.